கேப்பா. நாகை நகராட்சியின் கீழ் நாகூர் தெருக்களின் அவலநிலை. நாகூர் தெருக்கள் எப்படி மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். துணை முதல்வர் வருவதால் அவர்கள் வரும் பாதையை மட்டும் சரி செய்துவிட்டு மற்ற சாலைகள் மற்றும் சாக்கடைகளை கலட்டி விட்டது நகரமன்ற தலைவர் மாரிமுத்து அவர்களின் நகராட்சி நிர்வாகம். எத்தனை மனு கொடுத்தாலும் எதுவும் செய்யாமல் இப்போது தன்னை காப்பாற்றிக் கொள்ள மேக்கப் போடும் நாகை திமுக. இதெல்லாம் கூறினால் உடனே எதிர்க்கட்சி சதி என்று பூசிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கிறது நாகை திமுக. பலமுறை மனு கொடுத்து போராட்ட அறிவிப்பு எல்லாம் கொடுத்தும் கூட பேட்ச் ஒர்க் மட்டுமே செஞ்சுட்டு நகராட்சியில ஃபண்டு இல்லைன்னு சொன்ன நிர்வாகத்துக்கு இப்போ அவசர ஃபண்டு எங்க இருந்து தான் வந்துச்சோ தெரியல. ஆனா 90% வரி வசூல் மட்டும் வரி வசூல் ஆகிவிட்டதா செய்தி. அந்த வரி பணம் எல்லாம் எங்க போச்சோ. மக்கள் ஏமாளியா இருக்கும் வரைக்கும் இது எல்லாம் மாறாது. முஸ்லிம் மக்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள்.